Hi students, welcome to IK Academy. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பாருங்க. டெரேக்கினா மதர்லேண்ட், லொராக்கினா மதர் டோங்கு, லொரோனினா லாங் டோங்கு. அப்ப லாங் ஜம்ப்னா என்ன கேக்குறாங்க? AKZITA, நெரோலியா, HUDTERA, டிப்னோலா. அது 4 ஆப்ஷன் எது ஒன்று கேக்குறாங்க. இந்த மாதிரி புதுவிதமான கொஸ்டின்ஸ் ஆர்ஆர்பி ரீசனிங்ல கேட்டா அகைன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை கூட ஒரு நிமிஷத்துல 3 கேள்வி நம்மளால அடிக்க முடியும். வெறும் ஒரே நிமிஷத்துல 3 கேள்வி முடிக்க முடியும். ரீசனிங்ல ஆர்ஆர்பி குரூப் டி மாதிரி எக்ஸாம்ல 30 கேள்வி கேட்கறாங்களா, 10 நிமிஷம் அடிக்கலாம். அதுக்கு அந்த கொஸ்டினை ஷார்ட்கட்ல ஈஸியா எப்படி அப்ரோச் பண்றதுங்கிறது நமக்கு தெரியணும். அதை தான் நான் சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோல சொல்லுவேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம், கவனிங்க. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படிங்கறத 8573 கோட் பண்ணிருக்காங்க. சாம் இஸ் மை ஃப்ரெண்ட் 8634 கோட் பண்ணிருக்காங்க. மை கண்ட்ரியை 73 கோட் பண்ணிருக்காங்க. டீம் இந்தியாவை 59 கோட் பண்ணிட்டு நம்ம என்ன கேக்குறாங்க? கண்ட்ரினா என்ன ஒன்று கேக்குறாங்க. அப்படிதானே? கண்ட்ரினா என்ன ஒன்று கேக்குறாங்க. இப்ப கண்ட்ரிங்கிறது இங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க இருக்கு, இங்க இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல. கண்ட்ரிங்கிறது 2 இடத்துலயுமே இருக்கு. அப்ப இந்த இந்தியா இஸ் மை கண்ட்ரிக்கான கோடு 8573, மை கண்ட்ரிக்கான கோடு 73. கண்ட்ரி 2 இடத்துலயுமே இருக்கு. கரெக்டா? அப்ப இந்த 2 இடத்துலயுமே காமனா இருக்க நம்பர் என்ன? இந்த 2லயுமே காமனா இருக்கணும். நல்லா பாருங்க, இந்த 2லயுமே காமனா இருக்கணும். 7 2 இடத்துலயுமே இருக்கு, 3 2 இடத்துலயுமே இருக்கு. நான் பேப்பர் பென்ல எதுவுமே எடுக்கல, அப்படியே பார்த்தே சொல்றேன். ஓகேவா? இப்ப 7 3 ரெண்டுமே இருக்கு. கண்ட்ரி 2 இடத்துலயுமே இருக்கு, 7 3 2 இடத்துலயுமே இருக்கு. ஆனா இந்த 3 அப்படியே இந்த இடத்துலயும் இருக்கு பாருங்க. எனக்கு கண்ட்ரி இந்த 2 இடத்துல மட்டும்தான் இருக்கணும். அப்ப இந்த 2 இடத்துல மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறது எனக்கு 7 தான். 3 இங்க எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. அப்ப 3க்கான கோட் எதுவா சார் இருக்கும்னா மை. பாருங்க, மை பாருங்க, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அப்ப மை 3 இடத்துலயுமே இருக்கு. அப்ப 3 3 இடத்துலயுமே இருக்கு. அப்ப மைக்கான கோட் தான் 3ஆ இருக்கும். நம்மகிட்ட கண்ட்ரி கேட்கறாங்க. அப்ப கண்ட்ரி 2 இடத்துலயுமே இருக்கணும், 2 இடத்துலயும் இருக்கிறது 7. அப்ப கண்ட்ரிக்கான கோட் 7 அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால இவ்வளவு டைம் ஆச்சு. பார்க்கவே அடிச்சுட்டு போயிடலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி டிஃபரெண்ட் கொஸ்டின் சொல்லி தர போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆர்ஆர்பி குரூப் டி NTPC கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரீசனிங்கான வீடியோ. அதான் ரீசனிங் மேட்ச் மாத்தி பார்க்கலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதை ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப அப்படியே வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி குரூப் டி NTPC ரெண்டுக்குமே சேர்த்து அட்மிஷன் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. ஆல்ரெடி ஆஃபர் போட்டுதான், ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ ஃபீஸ் வந்து 999 போட்டிருக்கோம். ஆன்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 299 போட்டிருக்கோம். இதுக்கும் ஆஃபர் போடணும், ஆஃபர் முடிஞ்சிருச்சு. ஜாயின் பண்ண வைக்கிறவங்க 77081 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். 77081 97281 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन போயிடலாம். இந்த क्वेश्चन பாருங்க. 349ங்கிறது பெயிண்டிங் இஸ் ஆர்ட், 749ங்கிறது டிராயிங் இஸ் ஆர்ட், 573ங்கிறது பெயிண்டிங் அண்ட் டிராயிங். அப்ப அண்டுனா என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சரி, அண்டுங்கிறது இதுல எங்க இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டு இங்க மட்டும்தான் இருக்கு. வேற எங்கேயாவது இருக்கா? வேற எங்கேயுமே இல்ல. இங்க மட்டும்தான் அண்டு இருக்கு. அப்ப இதுக்கான கோட் இந்த 573 தான். அப்ப இந்த 573ல நல்லா பாருங்க, 573ல எந்த நம்பர் இங்க மட்டும் இருக்கு அதான் நம்ம போடணும். அண்டு இங்க மட்டும் இருக்கிற மாதிரி 573ல எது இங்க மட்டும் இருக்கு? 3 2 இடத்துல இருக்கு, 7 2 இடத்துல இருக்கு. கரெக்டா? அப்ப 3 2 இடத்துல இருக்குன்னா 3க்கான கோட் என்னவா இருந்திருக்கும்? பெயிண்டிங்கா தான் இருந்திருக்கும். பெயிண்டிங் 2 இடத்துலயுமே இருக்கிற மாதிரி 3 2 இடத்துலயுமே இருக்கு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் 7 இந்த 2 இடத்துலயுமே இருக்கு. அப்ப 2 இடத்துலயுமே இருக்கிறது என்ன? டிராயிங். அப்ப டிராயிங் தான் 7ஆ இருந்திருக்கும். நம்ம என்ன கேக்குறாங்க? அண்டு தானே கேக்குறாங்க. அப்ப அண்டு இங்க மட்டும் இருக்குன்னா இங்க மட்டும் என்ன இருக்கு? 5 தான் இங்க மட்டும் இருக்கு. அப்ப அண்டுக்கான கோட் என்ன? 5. முடிஞ்சு போச்சு. அப்ப காமனா இருந்தா காமனா இருக்கிறத பாருங்க. இங்க மட்டும் இருந்தா அதை மட்டும் பிக் பண்ணி போட்டுங்க, ஆன்சர் வரும். ரொம்ப ஈஸியான क्वेश्चंस தான் இதெல்லாம். ரயில்வேக்கு முன்னாடி கேட்ட क्वेश्चंस தான். ஓகே, சோ இந்த மாதிரி क्वेश्चंस வரப்ப வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இது ஈஸியான क्वेश्चन தான். MYTHIC இத வந்து OABJKE ன்னு சொன்னா FOG ஃபாக வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ இங்க M இருக்கு, இங்க O இருக்கு. M க்கு அப்புறமா N விட்டு O, ஒரு எழுத்து விட்டு O வந்திருக்கு. சரி, Y க்கு அப்புறமா Z முடிஞ்சோட எழுத்து இல்லையே சார்னா திரும்ப ரொட்டீன் ஆகும். Y Z திரும்ப A வரும். புரியுதுங்களா? அப்ப திரும்ப ஒரு எழுத்து விட்டு A வந்திருக்கு. T க்கு அப்புறமா U விட்டு V வந்திருக்கு. H க்கு அப்புறமா I விட்டு J வந்திருக்கு. I க்கு அப்புறமா J விட்டு K வந்திருக்கு. C க்கு அப்புறமா D விட்டு E வந்திருக்கு. அப்ப அப்படியே ஒரு எழுத்து விட்டு அடுத்த எழுத்து போட்டுருக்காங்க. அப்ப இதை நம்ம அப்ளை பண்ண ஆன்சர். அப்ப F க்கு அப்புறமா G விட்டு H வரும், O க்கு அப்புறமா P விட்டு Q வரும், G க்கு அப்புறமா H விட்டு I வரும். அப்ப ஆன்சர் HQI. முடிஞ்சிச்சு. ஓகே, ஆன்சர் HQI. வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்னீங்கல அந்த क्वेश्चन, அதுக்கு வரேன். ஓகேவா? வரேன்.
சொல்றேன் கவனிங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. 295 வாட்டர் இஸ் லிக்விட், 549 ஆயில் இஸ் லிக்விட், 824 ஆயில் ஆன் வாட்டர். இப்ப ஆன் கிணறு கேட்கறான். நீங்களே சொல்லலாம் ஆன்சர் என்ன வரும்? ஆன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க மட்டும் தான் இருக்கான், வேற எங்கேயுமே இல்ல. ஓகேவா? ரைட். அது மாதிரி இங்க மட்டும் இருக்கிறது என்னது? இப்ப பாருங்க 2 இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, 4 இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கு, 8 தான் இங்க மட்டுமே இருக்கு. ஏன்னா ஆன் இங்க மட்டும் வேற எங்கேயும் வந்திருக்கா? வரல. அப்ப ஆன் கவுண்ட் டெஃபினட்டா என்னவா தான் இருக்கும்? 8ஆ தான் இருக்கும். ஓகேவா? சோ லாஸ்ட் क्वेश्चन மிக முக்கியமான क्वेश्चन. ஏதாவது வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லிருப்பேன். இவங்க புதுசா அந்த எனக்கு அதனால கொண்டு வந்தேன். டெராக்கினா மதர்லாண்ட், லொராக்கினா மதர் டோங், லொரோடினா லாங் டாங். ஏன்னா இங்க ரெண்டு வேர்டா கொடுத்துட்டு இங்க சிங்கிள் வேர்டா கொடுத்துட்டாங்க. புரியுதா? அப்புறம் மட்டும் லாங் ஜம்ப்னா என்ன வேற கேக்குறாங்க. சோ இது கொஞ்சம் நம்ம உற்று நோக்க வேண்டிய ஒரு क्वेश्चन. ஈஸி தான் சொல்றேன் கவனிங்க. இப்ப இதுக்கான ஆன்சரை நான் ஈஸியா போட்டுருவேன். எப்படி சார் ஈஸியா போடுவீங்க அப்படின்னா, லாங் ஜம்ப் தானே கேட்டாங்க. முதல்ல லாங் இங்க இருக்கா? இங்க இருக்கு லாங். இப்போ லாங் வேற எங்கேயாவது வந்திருக்கா? அதே கான்செப்ட் தான், இங்க மட்டும் தான் இருக்கு. அப்ப இந்த வார்த்தையில எது இங்க மட்டும் இருக்கு? நான் கூட புரிஞ்சா பாருங்க. இந்த LORங்கிற வார்த்தை இங்க இருக்கு. புரியுதா? LOR அப்படியே வந்து பாருங்க. LOR வருதா? வருது. அப்ப இந்த OLI அப்படின்றது வேற எங்கேயுமே இல்லை. அப்ப லாங்குக்கான வேர்ட் டெஃபினட்டா அந்த OLI தான் இருந்திருக்கும். சோ OLI இங்க மட்டும் தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு ஆன்சரே. எப்படி எவ்வளவு டஃப்பான क्वेश्चन முடிஞ்சு போச்சு பாருங்க. அப்ப ஜம்ப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜம்ப்ங்கிற வார்த்தை இங்க வந்திருக்கா? வரவே கிடையாது. அப்ப அந்த ஜம்புக்கான கோடும் இங்க இருக்கிற வார்த்தையில வராம இருக்கணும். இப்ப இந்த OLIக்கு அப்புறம் என்ன இருக்கு? NER இருக்கா? இந்த NERங்கிற வார்த்தை இங்க இல்ல. முடிஞ்சா அவ்வளவுதான். பட் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஆன்சர் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணா சொல்றேன் கவனிங்க. மதர் ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. கேட்டா இந்த RAKE ஆறு அப்படி இருக்காதீங்க, ஒரு நிமிஷம். AKE மூணு இடத்த எடுத்துக்கோங்க. மதர்னா இப்ப AKEன்னு அர்த்தம். எப்படி சார் சொல்றீங்கன்னா பார்த்து சொல்றேன். மதர் ரெண்டு இடத்துலயுமே இருக்க மாதிரி AKE ரெண்டு இடத்துலயுமே இருக்கு. சரிங்களா? அப்ப நெக்ஸ்ட் இந்த டோன் LOR. அப்ப டோன்கான கோடு LOR இருக்கும். அப்ப லாங்கான கோடு OLI இருக்கும். புரியுங்களா? லேண்டுக்கான கோடு அப்ப TER இருக்கும். முடிஞ்சு. நம்மள லாங் ஜம்ப் கேட்டாங்க. அப்ப லாங்னா OLI, ஜம்ப்ங்கிறது இங்க இல்லவே இல்லை. அப்ப NERங்கிற வார்த்தையும் இல்லவே இல்லை. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இதுதான் நெரோலி. மூணு பேரும் வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெரோலி தான் ஆன்சர். ஓகே. இந்த மாதிரி புதுசான ஒரு கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னா பயப்படாதீங்க. ஈஸி தான், நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரீசனிங் வீடியோஸ், மேக்ஸ் வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கும். ஒரு லெவல்ஸ் ரெகுலரா பாருங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி RRB கிளாஸும் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து ஃபீஸ் ஸ்டார்டிங்ல சொல்லியிருப்பேன். ஜாயின் பண்றவங்க 7708 9728 இந்த மாதிரி கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.